இந்த கேக் ஆர்டர் கொடுத்த கஸ்டமருக்கு இந்த கேக் ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகி ஒரு 10 இயர்ஸாக பேபி இல்லாமல் இப்போ தான் வந்து இந்த பேபி வந்து பிறந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக வந்து ரொம்ப நாள் ஆசைப்பட்டு தான் இந்த கேக் வந்து ஆர்டர் கொடுத்தாங்க. நிறைய கேக் மாடல் மாதிரி ஃபைனலாக இந்த மாடல் தான் சூஸ் பண்ணாங்க. நான் ஆல்ரெடி பண்ண மாடல் தான், ஆனால் ஃப்ளார்ஸ் மட்டும் வந்து கலர் வந்து சேமாக கிடைக்கல. சரி ஓகே அப்படின்ட்டு நானும் 3 டயரில் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் அங்கங்கே ஃப்ளவர்ஸ் அண்ட் பேபியோட நேம் பார்த்தீங்கன்னா பவன் ஆதித்யா, அதையும் பிரிண்டில் வச்சுட்டு 1 ஹாப்பி பர்த்டேலாம் வச்சுட்டேன். அந்த மாதிரி ஸ்டார்ஸ்லாம் வந்து அவங்க கேட்டிருந்தாங்க. அண்ட் அங்கங்கே பட்டாம்பூச்சிலாம் நான் வந்து பறக்க விட்டுட்டேன். இந்த கோல்டன் கலர் ஃபாக்ஸ் பால்லாம் வச்சுட்டு எல்லாத்தையுமே வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் இதில் இன்னொன்று என்னென்னா, அவங்களுக்கு வந்து 10 இயர்ஸாக பேபியில் இந்த பேபி பிறந்த அன்னைக்கே தான் அவங்களோட ஆனிவர்சரி. பாருங்களேன் எவ்வளோ ஸ்பெஷல் இல்லை. ஸோ அதுக்காக அவங்க கூட இருந்தவங்க வந்து அவங்க ஆனிவர்சரிக்கும் சேம் கேக் கட் பண்ணுறதுக்காக 1 kgல ஒரு கேக்கும் ஆர்டர் பண்ணாங்க. அதையுமே சூப்பராக நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த கேக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய்.